அனைவருக்கும் வணக்கம். நோபல் பரிசு பெற்ற தந்தை பெரியார். அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், தந்தை பெரியாருக்கு எப்பொழுது நோபல் பரிசு கிடைத்தது என்று. ஆம், தந்தை பெரியாரின் கருத்துக்கு, சிந்தனைக்கு, கொள்கைக்கு, அவருடைய கொள்கை முடிவுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. 1974 ஸ்வீடன் நாட்டு பொருளாதார பேரறிஞர் குன்னர் மிர்தா அவர்கள் எழுதிய ஆசியா டிராமா என்ற புத்தகத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அந்த புத்தகம் எதை அடிப்படையாக கொண்டதென்றால், இந்தியா, இலங்கை, பர்மா, தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் வறுமை ஏன் நிலவுகிறது, இல்லாமை, அறியாமை ஏன் இப்படி தலைவிரித்து ஆடுகிறது, இவர்கள் தொடர் வறுமைக்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்து அவர் எழுதிய புத்தகத்திற்கு பெயர்தான் ஆசியா டிராமா. அந்த புத்தகம் சமூக சீர்திருத்தம் எல்லாம் விரிவாக பேசி, அதில் என்ன காரணத்தால் இந்த மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள் என்ற முடிவை அறிவித்தது. அந்த முடிவுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. சாதி, மத பிணக்குகள், மூட நம்பிக்கைகள், முட்டாள்தனமான கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்களால் இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதி உணர்ச்சி, பெண்ணடிமைத்தன்மை, பெண்களை மிக கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய மத கட்டுப்பாடுகள் ஒழிந்தால்தான் இவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும் என்று அந்த புத்தகம் தன் முடிவை அறிவித்தது. இந்த கொள்கையைத்தான் வாழ்நாள் முழுவதும் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்க கொள்கையாக வரித்து கொண்டு பெண்ணடிமையை ஒழிப்பது, சாதியை ஒழிப்பது, மூடநம்பிக்கையை ஒழிப்பது, ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து சமத்துவத்தை படைப்பது, பகுத்தறிவை பரப்புவது, பெண் உரிமையை மீட்பது என்று அவர் தொடர்ந்து களமாடினார். பெரியார் தான் வாழ்நாள் முழுவதும் எதை அறிவுறுத்தி கொண்டு இருந்தாரோ அந்த கருத்துக்கு நோபல் பரிசு கிடைத்தது 1974. இப்போ சொல்லுங்கள், தந்தை பெரியாருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது என்றால் அவர் கருத்துக்கு கிடைத்திருக்கிறது என்று தானே பொருள். பெரியாரின் இந்த கருத்துக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது என்றால் பெரியார் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் என்று தானே பொருள். இதை இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். நோபல் பரிசு வாங்கியவர்களும் மட்டுமல்ல, அகில உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், சாதி ஒழிக்கப்பட வேண்டும், சாதி அகற்றப்பட வேண்டும், சாதி மழுங்கடிக்கப்பட வேண்டும், பெண்ணடிமை அப்புறப்படுத்தப்பட வேண்டும், சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதை அந்த புத்தகம் வலியுறுத்துகிறது. அதைத்தான் தன் கொள்கையாக, திராவிட கழகத்தின் கொள்கையாக, சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கையாக வரித்து கொண்டு, கையில் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தன் இறுதி காலம் வரை சூத்திர பட்டமும் சாதி இழிவும் ஒழிய வேண்டும் என்பதற்காக போராடினார் பெரியார். பெரியாரின் கொள்கை என்றைக்கும் நோபல் பரிசு பெற்றுவிட்டது, பெற்றுக்கொண்டே இருக்கும். பெரியாரின் பிள்ளையாக, பெரியாரின் தொண்டனாக, பெரியாரின் பரப்புரையாக நாம் இருப்பதில் பெருமை கொள்வோம். என்றும் பெரியார் வழி நடப்போம். நாம் அதை, அவர் கொள்கையை, அவர் சீலத்தை, அவருடைய கொள்கை தத்துவத்தை நடைமுறைக்கு படுத்தி காட்டி இந்த மக்களை மேம்படுத்துவோம். அதற்கு பெரியாரை தொடர்ந்து கற்போம்.